இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ரிச் ஆகணும் அப்படின்ற இருக்கும். ஒரு பணக்காரங்க கிட்ட இருக்கிற சில ஹேபிட்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும். சில ஹேபிட்ஸ் நம்மளை அடுத்த ஸ்டெப்புக்கு வளர்க்கும், சில ஹேபிட்ஸ் நம்மளை அப்படியே அழிச்சிரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 பேட் மணி ஹேபிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேட் ஹேபிட்ஸ் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா இது லைஃப் லாங் நம்மளை மிடில் கிளாஸாகவும் இல்லை போராகவும் தான் வச்சுருக்கோம். So hello everyone, welcome back to my channel. This is Pavitra, your best friend. First step, paying yourself last. So இப்போ நான் ரீசெண்டாக ஒரு புக் படித்தேன், which is Rich Dad and Poor Dad by Robert Kiyosaki. ஸோ இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 கேரக்டர் பற்றி மேஜராக சொல்லியிருப்பாங்க. ஒன்று புவர் டேட் அண்ட் ரிச் டேட். புவர் டேட்னா ஒரு புவர் பீப்புள்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரிச் டேட்னா ரிச் பீப்புளை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே புவர் பீப்புள் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேலரி அவங்களுக்கு கிரெடிட் ஆனதும் அவங்களோட டெபிட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட கடன், எக்ஸ்பெண்டிச்சர், பில்ஸ், கிரெடிட் பில்ஸ், இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையும் முடிச்சுட்டு தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றியே யோசிப்பாங்க. பட் ஆன் த அதர் சைட் ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு லைஃபுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் வச்சு தான் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர், அவங்களோட பில்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டெப் இஸ் கேம்பிளிங். கேம்பிளிங்னா சூதாட்டம். இது நமக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பழக்கம் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் கேம்பிளிங் அப்படின்னா 2 வகையாக இருக்குது. டைரக்ட் கேம்பிளிங், இன்டைரக்ட் கேம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிவிஷன் இருக்குது. ஸோ இப்போது டைரக்ட் கேம்பிளிங் அப்படின்னா நீங்கள் சில ஆப்ஸ்லேயோ இப்போ இந்த ரம்மி சர்க்கிள் இல்லை சில கேம்ஸில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் விளையாடுறது, அப்படி மணி யூஸ் பண்ணுறது டைரக்ட் கேம்பிளிங்கில் வரும். அண்ட் ஸோ டே ட்ரேடிங் சில பேர் பண்ணுவாங்க. ஸோ அதோட கான்செப்டே ஃபுல்லாக புரியாமல், ஃபுல் நாலேஜ் இல்லாமல் அதில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலயமா நம்ம அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டை இழக்கிறது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மோட்டிவேஷன் அண்ட் க்ரியேட்டிவ் திங்கிங்கே குறைச்சி ஸோ உங்களோட கிரிடினஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ரிச் குயிக் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்லாம் உங்களை சீக்கிரமாக ரிச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களோட கிரிடி எமோஷனலை வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ இது மூலயமா நீங்கள் அந்த ஸ்கீமில் வந்து நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பட் அட் லாஸ்ட் அந்த கம்பெனி இல்லை அந்த ஸ்கீமே காணாமல் போயிடும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட் பண்ண எல்லா மணியும் உங்களை விட்டு போயிடும். உங்களோட லாஸ்ட் மாதத்தோட எக்ஸ்பெண்டிச்சர் செலவு இவ்வளோ. இதுக்கு உங்களால் ஒரு கரெக்டான நம்பர் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் சமதான். பட் மோஸ்ட்லி நம்மளால் அப்படி சொல்ல முடியாது. பிகாஸ் இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் இதெல்லாம் நம்ம பண்ணவே மாட்டோம். நம்ம என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோன்னு தெரியாது, எதில் செலவு பண்ணுறோன்னு தெரியாது, எதுக்காக வாங்கணும்னு தெரியாது, எல்லாத்துலேயும் செலவு பண்ணிகிட்டு இருப்போம். பட் நம்ம பேரண்ட்ஸ் இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் ஒரு பட்ஜெட் நோட்டுன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் அவங்களோட எல்லா அன்றாட செலவு எல்லாத்தையுமே எழுதுவாங்க. ஸோ இன்னிலேருந்து நீங்கள் ஒரு டைரி ஒரு நோட்லேயோ இல்லையா எக்ஸல் ஷீட்லேயோ உங்களோட டெய்லி பட்ஜெட் அண்ட் டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையுமே எழுதுங்க. ஸோ இது எழுதி பாருங்கள். நீங்கள் அட்லாஸ்ட் நீங்களே அனலைஸ் பண்ணுவீங்க எதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து தேவையில்லாத எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி. அண்ட் நெக்ஸ்ட் ஹேபிட், நோ எமர்ஜென்சி ஃபண்ட். நம்ம லைஃப் ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதாவது ஆயிடுச்சு இல்லைன்னா எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ ஹேண்டில் பண்ண தெரியாமல் நம்ம யார் வந்து நமக்கு கடன் கொடுத்து உதவுவா, யார் வந்து வட்டி அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிலாம் நமக்கு தெரியாமல் உடனே நம்ம வாங்கிடுவோம், அப்படி மாட்டிப்போம். இல்லை அப்படின்னா கிரெடிட் கார்ட்ஸில் இல்லைன்னா பர்சனல் லோன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சிக்கு அந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணதுன்னு தெரியாமல் இப்படி போய் மாட்டிப்போம். ஸோ அதனால் நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் கன்ஃபார்மாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கணும். கம்ஃபர்டபுள் வித் பேட் டெபிட். இப்போல்லாம் நம்ம எல்லாருக்கிட்டையும் கிரெடிட் கார்டு இருக்குது. பட் அதை பற்றி ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மோர் ஓவர் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் கிரெடிட் கார்ட்னா ஃப்ரீ மணி அப்படின்ட்டு நமக்கு ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ அதனால் நம்ம மாட்டுட்டு கிரெடிட் கார்டு வச்சு நிறைய செலவு பண்ணுவோம். தென் ஒரு பர்சனல் லோன் இல்லை கார் லோன் இல்லை ஹோம் லோன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவைக்கு ஏற்ற ஒரு கடன் வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாததுனால அந்த கடன் எல்லாத்தையும் எப்படி அடைக்கணும்னு நமக்கு தெரியாது, அதனால தவிப்போம்.
அப்புறம் நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பர் எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாததுனால நம்ம அந்த சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்கியிருப்போம். அப்புறம் இந்த கடனை சமாளிக்க முடியாமல் வேற ஒரு கடன் வாங்கியிருப்போம். அப்புறம் இந்த கடனோட நெருக்கடி தாங்காமல் இன்னொரு இடத்துல கடன் வாங்கியிருப்போம். அப்புறம் இது அப்படியே ரொட்டேஷன் பண்ணுவோம். ஸோ அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடனாளியாக இருப்போம். அப்படி நம்ம சிக்கிப்போம். அண்ட் இன்னொரு டைப் இருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் அவங்க நல்லாவும் ஆயிருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலி ஒரு நல்ல ஸ்டேட்லேயும் இருக்கும். பட் அந்த டைம்லேயும் அவங்களால அந்த கடனை அடைக்க விடாது அவங்களோட மைண்ட் செட்டப். ரேதர் கோல்டு லோன் வாங்கலாமா, இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் லோன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அவங்களோட மைண்ட் செட்டப் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அவங்களோட மைண்ட் செட்டப்பே கடனை நோக்கி பழகிருக்கும். அதனால அவங்களால அந்த கடனை வந்து அடைக்க விடாது. ஸோ இந்த மாதிரி உங்களோட டெபிட் மைண்ட் செட்டப்ல இருந்து மாறணும் அப்படின்னா பே ஃபர்ஸ்ட் யுவர் டெபிட்ஸ். உங்களோட கடனை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட மணியை சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 5 பேட் மணி ஹேபிட்டை இக்னோர் பண்ணுங்க உங்கள் லைஃப்பில். ஸோ தட் உங்களோட லைஃப் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் ஜர்னி. Stay tuned. Do subscribe if you are new. Bye. See you in next video.